ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி மார்னிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாங்க. எங்கள் காலேஜ்லேருந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இந்த வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணியிருக்கானே, என்னன்னே பண்ணணும் புரியலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சா தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பேராக பாருங்கள், கைண்ட் அட்டென்ஷன் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் ரவுண்ட் டு கவுன்சிலிங். ரவுண்ட் டு கவுன்சிலிங்க்கு யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கைண்ட் அட்டென்ஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், இஃப் யூ ஹேவ் பீன் allotted a seat in a different college, write a letter to the dean requesting all your original documents and to transfer the required amount, the tuition fees refundable amount to your bank account to the dean. அதில் அவங்க டீன் இவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மேம், பேர் வந்து ஜான்சி மேம்னு சொல்லி திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் அங்கே இருக்கிற மேம் வந்து இந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். அதனால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் ரவுண்ட் 1 திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் எடுத்து அப்கிரேடேஷன் ரவுண்ட் 2 கிடச்சி வேறு ஏதாச்சும் அதர் காலேஜஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி தரணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எழுதி தரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா டீனுக்கு எழுதி தரணும். அப்படி டீனுக்கு எழுதி தந்தால் தான் அவங்க உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்டு நீங்கள் கட்டின ஃபீ பேமெண்ட்டை ஃபுல்லாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள், வித் திஸ் லெட்டர் approach the administrative block to obtain the no objection certificate from Jansi ma'am, wherein you are requested to obtain signature from anatomy, physiology, biochemistry, hostel warden, extra as mentioned in that certificate. நீங்கள் வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜஸில் இவங்களுக்கு வந்து என்ன பிளாக்னு சொல்லுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல. அதே மாதிரி எல்லா காலேஜஸ்லையும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் என்னன்னு ஃபில்அப் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அந்த ஜான்சி மேம்ங்கிறவங்க அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க போல் அவங்ககிட்ட வாங்கி பண்ண. இது வந்து நான் வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸுமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் உங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் அதில் சிக்னேச்சர்லாம் போட்டு ஃபில்அப் பண்ணி அனாட்டமி ப்ரொஃபஸர், ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர், பயோகெமிஸ்ட்ரி, ஹாஸ்டல் வார்டன்ட்டெல்லாம் சைன் வாங்கி அங்கே நீங்கள் ஒப்படைச்சிடணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நீங்கள் வேறு காலேஜ் சேர்ந்துருந்தீங்கன்னா டீன்ட்ட கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கினா தான் லெட்ரு கொடுக்கணும். அந்த லெட்ரு பேர் என்னன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் லெட்டர். அது கொடுத்தா தான் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஃபீஸ் எல்லாம் ஃபுல்லாமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதை யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்? அனாட்டமி ப்ரொஃபஸர், ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ப்ரொஃபஸர்கிட்ட ஃபுல்லாக நீங்கள் கையெழுத்து வாங்கணும். ப்ளஸ் ஹாஸ்டல் வார்டன்ட்ட இது கையெழுத்து வாங்கணும். யூ ஆல்சோ நீட் டு சப்மிட் எ ஜெராக்ஸ் ஆஃப் யுவர் பாஸ்புக் ஸோ தட் அமௌண்ட் மே பி ட்ரான்ஸ்ஃபர் தட் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் வந்து 13,510 ரூபா கட்டிருப்பீங்க, ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டிப்பீங்க. இதை உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி உங்களோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பக்கத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஒப்படைச்சிருங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஐஎஃப்சி கோடு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் மெசேஜ், இஃப் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ மீ. அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த திண்டுக்கல்னால் அந்த மேம்கிட்ட வந்து நீங்கள் வந்து எல்லா டவுட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி மற்ற காலேஜில் அதுக்குன்னு ஒரு மேம் இருப்பாங்க, இல்லை சார்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஷோர் எனஃப் தட் யூ வில் பி allotted a different college, you can begin collecting the no objection certificate from it. உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல போய் நீங்கள் உங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணி வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல்சோ தி அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ரிலீவிங் லெட்டர் must all be submitted to the admin block while you are finally submitting all the requirement ரிலீவிங் ஃப்ரம் தியோர். நீங்கள் காலேஜ் விட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அப்படி இல்லைனா ரிலீவிங் லெட்டரை வந்து நீங்கள் அவங்களுக்கு அட்மினிட் பிளாக்ல அந்த அதுக்குன்னு பொறுப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் மேக்ஸ் யோ ஜெராக்ஸ் ஆஃப் யோர் உங்களோட பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பக்கத்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பையன் சென்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1 அலாட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ண இது ஒரு மெசேஜ். ஓகேவா? அதனால் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சில காலேஜில் அது வேணான்னு சொல்லுவாங்க, சில காலேஜில் இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்னன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.